ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலைன்னு பொழைக்கவே மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சக்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. உடனே வந்து சாமிக்கிட்ட வேண்டுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வச்சிருக்க பிள்ளையாரை வந்து பார்க்குறாங்கங்க. பிள்ளையாரை பார்த்துட்டு நீ மட்டும் நல்லா இருக்க, என் வேலைனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உன் தம்பி தானே காப்பாத்துன்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் அடிக்கிறாங்க. இவங்க கோவத்தில் கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. பரவாயில்ல, ஹஸ்பண்டாச்சே, என்ன பண்ணுறது, போகிறதுக்கு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கடைசியில் நெத்தியில் பொட்டு வைக்கலான்னு போகிற டைமில் தங்கச்சி இங்கே வாமா அப்படின்னு ஒரு கூக்குரல். என்னடா கூக்குரல்னு பார்த்தா வேலை உயிர் போதுமான்ட்டாங்க. அடப்பாவிகளா, வேலை எந்திரி வேலைன்னு நெஞ்சில் இவங்க போய் குத்துறாங்க. டே நீ குத்தல உண்மையாலுமே நான் போய் சேர்ந்துருவேன் நாட்டுக்கடி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு டேரக்டர் சார். கொஞ்சம் பொறுமையாக குத்த சொல்லுங்கள் சார்னு அவர் அந்த டைம் ஃபீல் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சிடுறா, இல்லாட்டினா இன்னும் அடி வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாரு வேலை. ஏன்ச்சோடனே கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே அப்பாடா இப்போ தான் பல்ஸ் ரேட் நார்மலாக இருக்குது, நீங்கள் போங்க நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அறக்க வந்துட்டு நார்மல் ஆகிட்டான்ட்டாருங்க. இது தெரிஞ்ச விஷயமாச்சாப்பா, பரவாயில்லப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தராக போய் பாருங்கன்னா மொத்த குடும்பம் போய் பார்த்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேளான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க, எல்லாருக்கும் பார்த்தாலும் அவர் கண்ணு நம்ம சக்தி மேலே தாங்க இருக்குது. சக்தி ஒரு பக்கம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. மொத்த பேர் விசாரிச்சுட்டு இருக்கா. கேப்பில் நீ போய் பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சக்தி பக்கத்தில் போனோன்னே மூஞ்சி திருப்புறாரு. என் வேலை இப்படி பண்ணுறீங்க, உசுர் போகிற நிலமையில நம்ம சக்திக்காக தான் நீங்கள் வந்தீங்க, ஆனாலும் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இதுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம், சரிங்களா? அதான் லைஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மன்னிக்கணும் மறக்கிறதும் சகஜமாகவே இருக்கணும், சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நீ இருக்காத, இங்கேருந்து வெளியே போய் என் பையன் பக்கத்தில் நிற்காதுன்னு சிக்கல் சேவபதி திட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்